Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படினா your videos logged as private அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது தவறுகள் நம்மளோட வீடியோஸ்ல செய்யும்போது நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடியது என்னன்னா நம்ம வந்து YouTube பாலிசிக்கு எகெயின்ஸ்டா நம்மளோட வீடியோல ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படினா YouTube என்ன பண்ணும் நம்மளோட வீடியோவை அப்படியே வந்து பிரைவேட்டா வந்து லாக் பண்ணி வெச்சிரும். அதுதான் புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம். இது முக்கியமா எதுக்கு வந்து நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோல கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி டாக் இதுல வந்து நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சோம் அப்படினா அதாவது நம்மளோட வீடியோக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம மிஸ்லீடிங்கா நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது இல்ல ஒரு டாக் கொடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி நம்மளோட வீடியோ வந்து அது என்ன பண்ணி வைக்குமா YouTubeல அப்படியே வந்து லாக் பண்ணி பிரைவேட்டா போட்டு வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க லாக் பண்ணி பிரைவேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லாக் பண்ணிட்டாங்க அப்படினா அதுக்கு அப்புறமா அந்த வீடியோ வந்து சர்ச்ல எதுலயுமே வரவே வராது, எங்கேயும் ஷோ ஆகாது. சப்போஸ் அந்த வீடியோவோட லிங்கை யூஸ் பண்ணி யாராவது வந்து ஓபன் பண்ணலாம் அப்படினு பார்த்தா கூட அந்த வீடியோ வந்து அங்க வந்து இல்ல, அதாவது நாட் அவைலபிள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஷோ ஆகும் அப்படினு சொல்றாங்க. வீடியோ வந்து பார்க்கவே முடியாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து பிரைவேட்டா லாக் ஆன உடனே பாத்தீங்கன்னா அதோட மானிட்டைசேஷன் வந்து அப்படியே வந்து கட் ஆகி போயிடும், அதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிருக்காங்க. நம்மளோட வீடியோவை இந்த மாதிரி அவங்க வந்து பிரைவேட்ல லாக் பண்ணனோனே நமக்கு எல்லாம் மெயில் எல்லாம் வரும்னு சொன்னேன்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு உங்களுக்கு வந்து அப்பீல் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது மிஸ்டேக் வந்து நீங்க தவறுதலா பண்ணிருக்கீங்க உங்களோட டாக்ல இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணிருக்கீங்கனா அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வந்து அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம சைடு மிஸ்டேக்கே இல்லாம கூட இருக்கலாம், அப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து அவங்க வந்து நம்மளோட வீடியோவை ரிவ்யூ பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க நமக்கு திரும்ப வந்து கொடுத்துருவாங்க நம்ம சைடு மிஸ்டேக் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த வீடியோ வந்து பப்ளிக்ல வந்து ஷோ ஆகவே செய்யாது. நம்ம தான் திரும்ப வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கணும், மேனுவலாக போயிட்டு அதை வந்து பப்ளிக்ல வச்சுட்டு நம்ம வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட வியூஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வேண்டி தவறுதலான அதாவது வீடியோக்கு சம்மந்தமே இல்லாமல் டேக் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கறத தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.